ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட நீதிமன்ற வளாகம் இருக்கு பாருங்க, அங்கே சட்ட தன்னார்வல் கேட்டிருக்காங்க, லீகல் வாலண்டியர்ஸ் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே ஒவ்வொரு தாலுக்கிலையுமே உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு வாலண்டியராக பார்த்தா ஒர்க் பண்ணலாம், உங்களுக்கு மதிப்பூதியம் வழங்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். districteco.government.in/tn இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழ்நாடு ஜுடிஷியரிக்கு பாருங்க, அங்கிருந்து மாவட்ட வாரியாக உங்களுக்கான வாலண்டியர்ஸ்க்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வெப்சைட்ல பார்த்தா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையுமே தனித்தனி வெப்சைட் கொடுத்துருக்காங்க. மேப்ல எல்லா டிஸ்ட்ரிக்டையுமே கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டையுமே பார்த்தா தனித்தனி வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான ஜாப் இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், இப்போதைக்கு பல மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு கொடுக்கல. இன்னும் ஒரு சில மாவட்டங்களை பார்த்தா 15/5/2024 அன்னைக்கு பார்த்தா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் பல மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு ஆக்டிவா இருக்கு. ஸோ சீக்கிரமா பார்த்தா இந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, ஸோ உங்க டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் போயிட்டு நோட்டீஸ்னு இருக்கு பாருங்க, அது கீழே ரெக்யூர்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா அந்த ஜாப்க்கான நோட்டிபிகேஷனை பார்க்கலாம். அல்லது அப்படியே கீழே வந்தால் இந்த குயிக் லிங்க்ஸில் போயிட்டு ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இதில் போய் நீங்கள் செக் பண்ணலாம். அல்லது நோட்டிஃபிகேஷன் இருக்கு பாருங்க கீழே, இதில் கொடுத்துருப்பாங்க ஜாப்கான இன்ஃபர்மேஷன். இந்த மூணுமே நீங்கள் கிளிக் பண்ணி ஜாப் இருக்கா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெக்யூர்மெண்ட் ஃபார் த பாரா லீகல் வாலண்டியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு PDF உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இது வெள்ளூர் மாவட்டத்துக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வேலைவாய்ப்பு இருக்கு. இது வேலைவாய்ப்புன்னு சொல்றது ஒரு வாலண்டியர்ஸ் சொல்லலாம். ஸோ ஒரு தன்னார்வலாக நீங்க பார்த்தா வேலை பார்ப்பீங்க, அதான் ஒரு ஜாப் மாரி கொடுத்துருக்காங்க. இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, அதாவது வெள்ளூர்ல 12 பேர் ஆட்கள் எடுக்க போறாங்க. அதே மாதிரி குடியாத்தம் 3 பேர், காட்பாடி 3 பேர், ராணிப்பேட்டை 6, இந்த மாதிரி ஒவ்வொரு தாலுக்கு வைஸா எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கான அறிவிப்பை தமிழ்ல கூட நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி மே 20. அதுக்குள்ள நீங்க பார்த்தா தபால் மூலமாகவோ அல்லது டைரக்டா போயிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயே நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கின்றத தெளிவா கொடுத்துருக்காங்க. இல்ல முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா, நீங்க வாலண்டியரா பார்த்தா ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ வாலண்டியரா ஒர்க் பண்றதுக்கு கடமை சேவை மட்டுமே, உத்தியோகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தா ஜாப் கிடையாது, ஜஸ்ட் நீங்க ஒரு வாலண்டியரா ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ பார்த்தா தற்காலிகமானது கிடையாது, அதற்கு ஊதியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஊதியம் கிடையாது, பட் சேவைக்கு தகுந்த வெகுமானம் வழங்கப்பட்டதை சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு 500 rupees ஒரு நாள் நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா 500 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறதா மற்ற நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு சேலரி கிடையாது, வெகுமதி மட்டுமே ப்ரொவைட் பண்ணப்படும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள், நீங்க டீச்சரா இருக்கீங்க, ஓய்வு பெற்ற ஆசிரியர் உட்பட நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கீங்க, மூத்த குடிமக்களா இருக்கீங்க, ஓய்வு பெற்ற ரிட்டையர்டான பர்சனா இருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி MSW மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவங்க அப்ளை பண்ணலாம். அங்கன்வாடி தோழர்கள் அப்ளை பண்ணலாம், மருத்துவர்கள் அப்ளை பண்ணலாம் மற்றும் மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சட்டம் படிக்கும் மாணவர்கள் இருக்க நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தொண்டு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். மகளிர் குழு உறுப்பினர்கள் அவங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடிப்படை கல்வி தகுதி இருந்தா போதுமானது நீங்க அப்ளை பண்ணலான்றத தெளிவா கொடுத்துருக்காங்க. மினிமம் 10th குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே, அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தா சேம் அதே வெப்சைட்ல நோட்டிபிகேஷன்லயே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னா உங்களுக்கான அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அட்ரஸ் தான் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். முக்கியமான இன்ஃபர்மேஷன், எப்படி செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூக்கான தேதி பிளேஸ் எல்லாமே சேம் இதே வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணாங்க நோட்டிபிகேஷன்ல. அப்ப நீங்க அந்த இன்டர்வியூ எங்க நடக்குதுன்னு போயிட்டு நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மேட் மேலே கொடுத்துருக்காங்க, இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இல்லை போயிட்டு ஃபோட்டோ எடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டு உங்கள் சிக்னேச்சரை போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் PDF ஃபார்மேட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்.
அதுக்கு அடுத்து செகண்ட் டிஸ்ட்ரிக்ட் எங்க கொடுத்துருக்காங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கு பாருங்க, அங்கிருந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தமா வந்து 50 பேரை வாலண்டியர்ஸா வந்து எடுக்க போறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல. ஸோ அப்படியே கீழே வந்தா சேம் அதே மாதிரி நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க, யார் யார் அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி வந்து 14/5/2024 கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கான தேதியை வந்து பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, இல்லை அறிவிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ 22/5/2024 வரைக்கும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்புக்கு நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஃபில் பண்ணி தபால் மூலமாகவோ அல்லது டைரக்டா போயிட்டு கொடுக்க பாருங்க. ஏன்னா வந்து பார்த்தா ஒரு 7 days தான் டைம் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து. ஸோ நோட்டிபிகேஷன் கொடுத்து 7 நாட்களுக்குள்ள அப்ளை பண்ண சொல்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா நீங்க தபால் மூலமாக போகாத டைரக்டா கொடுக்க பாருங்க. அப்பதான் வந்து பார்த்தா நீங்க சீக்கிரமா அந்த தேதிக்குள்ள வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு என்னமா டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்புற மாதிரி இருக்குன்னா, உங்களுக்கான பிறந்த தேதிக்கான சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க, பர்த் சர்டிபிகேட் அல்லது 10th 12th மார்க் ஷீட் அதுக்காக நீங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜாதி சர்டிபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, கல்வி தகுதி என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸை வைங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தா ரேஷன் கார்டு, உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு, ஆதார் கார்டு, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்க வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதான் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை கேட்டிருக்காங்க, இதான் அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி அப்ளை பண்ண பாருங்க. ஓகே. அதுக்கடுத்து தேர்ட் மாவட்டம் எங்க கொடுத்துருக்காங்கன்னா செங்கல்பட்டு இருக்கு பாருங்க, அங்கிருந்து அறிவிச்சிருக்காங்க. எல்லா நோட்டிபிகேஷனுமே ஒரேமான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து இருக்க போகுது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 மேல இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுல கொடுத்துருக்காங்க மதிப்பூதியம் உங்களுக்கு வேலை பணிபுரியும் முழு நாள் ஒன்றுக்கு ரூபாய் 500 மதிப்பூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ பேர் டேக்கு வந்து 500 ரூபாய் உங்களுக்கு மதிப்பூதியமாக வழங்குறாங்க. லாஸ்ட் தேதியை பார்த்துக்கோங்க, 20/5/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா அங்கே போயிட்டு வந்து சேர்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷனும் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே. அதுக்கடுத்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க பாருங்க. சேம் அதேமான நோட்டிபிகேஷன், அதேமான கல்வித்தாய் தான். லாஸ்ட் தேதி மட்டும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து மாறும். லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இருங்க ஒரு நிமிஷம் செக் பண்ணலாம். ஸோ இதுக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா நீங்க எப்போ அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது 20/5/2024 இது வந்து பார்த்தா 20/5/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ 10th வந்து பாஸ் பண்ணா போதுமானது. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேலம் மாவட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க, எவ்வளோ பேர் எடுக்கிறாங்கன்னா 50 பேர் வந்து இருக்கிறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பார்த்தா 50 பேர் வந்து எடுக்கிறாங்க. லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 22/5/2024 அதுக்குள்ள அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீலகிரிஸ் மாவட்டம் இருக்கு பாருங்க, அங்கிருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதியும் 20/5/2024 அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பெரம்பலூர் கேட்டிருக்காங்க பாருங்க, 50 பேர் எடுக்கிறாங்க. இதுக்கான கடைசி வந்து பார்த்தா 17 இன்னைக்கு தான் லாஸ்ட் தேதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தா நோட்டிபிகேஷன் கேட்ட ஒரு 10ஆம் தேதி அறிவிச்சு 7 நாட்குள்ள அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இன்னைக்கு தான் லாஸ்ட் தேதி இந்த டிஸ்ட்ரிக்ட். ஸோ உங்க இன்னைக்கு லாஸ்ட் தேதி இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றவங்க சீக்கிரமா போயிட்டு டைரக்டா சம்பந்தப்பட்ட அந்த கோர்ட்ல போயிட்டு சப்மிட் பண்ண பாருங்க. ஸோ இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கான தேதிக்குள்ள அப்ளை பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கடலூர் மாவட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 20/5/2024 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ கோயம்புத்தூர் மாவட்டம் இருக்கு பாருங்க, அங்கிருந்து அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் தேதி வந்து 20/5/2024. நெக்ஸ்ட் கரூர் மாவட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரூர் மாவட்டம் 17/5/2024 இன்னைக்கு தான் வந்து கடைசி தேதி, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கொடுக்க பாருங்க. நெக்ஸ்ட் தஞ்சாவூர் மாவட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு 20/5/2024 அன்னைக்கு தான் கடைசியாக வந்து வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் திருவாரூர் மாவட்டம் வந்து கேட்டிருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்தில் 24/5/2024 அன்னைக்கு தான் வந்து கடைசியாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ திண்டுக்கல் இன்னைக்கு தான் கடைசியாக அறிவிச்சிருக்காங்க, அதுக்குள்ள அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா புதுக்கோட்டை மாவட்டம் கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டைக்கு வந்து 29/5/2024 அன்னைக்கு தான் உங்களுக்கான கடைசி தேதி. நெக்ஸ்ட் மதுரை கொடுத்துருக்காங்க. மதுரை பொறுத்த வரைக்கும் 17/5/2024 இன்னைக்கு தான் வந்து கடைசியாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சிவகங்கை கொடுத்துருக்காங்க. சிவகங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் தேதி கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 24/5/2024. நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு விருதுநகர் கொடுத்துருக்காங்க. ஸோ விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 22/5/2024 அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா என்ன மாவட்டம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அது ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கு பாருங்க, அங்கிருந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் தேதி இன்னைக்கு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 20/5/2024. ஃபைனலா கன்னியாகுமரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 23/5/2024. ஓகே. ஸோ இப்போ சொல்லியிருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே 50 பேர் வந்து பார்த்தா இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி.
முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா ஒரு பர்மனன்ட் ஜாபுக்கு வந்து கிடையாது, 1 இயர் மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அதையும் ஞாபகத்தில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்க. ஸோ யாருமே அது ரொம்ப வேலையே இல்லாமல் இருக்காங்க பாருங்க, அவங்க அந்த மாதிரி இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 1 இயர் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கடைசி தேதிக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அப்ளை பண்ண பாருங்க. ஏன்னா இவங்க வந்து ரொம்பலாம் டைம் கொடுக்கலீங்க, வெறும் 7 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் இட்டு 7 நாட்களுக்குள்ள அப்ளை பண்ண சொல்றாங்க. நான் இப்பதான் இன்னைக்கு தான் அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாவே வந்து பார்த்தேன். அதன் காரணமாக தான் லாஸ்ட் தப்ப வீடியோ போட முடிஞ்சது. ஸோ முடிஞ்சதுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க, அவங்களும் வந்து அப்ளை பண்ண பார்ப்பாங்க. இதுவும் இல்லை, உங்க டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்ல போயிட்டு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அதிலே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த கேட்டுக்க டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிட்டு டைரக்டா எடுத்துட்டு போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு பாருங்க, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ் நேராக போயிட்டு கொடுத்து அங்கே நீங்க வந்து சப்மிட் பண்ணிட்டு வந்துருங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.